தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது அகில இந்திய அளவில் திமுக வந்து காங்கிரஸுக்கு செக் வைக்க போதாம். ஆமாம், அதாவது தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சியை ஆதரித்து இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாலோ இல்லை கூட்டணியில் மந்திரி சபையில் பங்கேற்றாலோ செக் வைப்பாங்களாம். அப்படி என்னென்னா இந்திய கூட்டணியிலேருந்து விலக்கி வைப்பாங்களாம். ஆமாம், இது ஒரு உதாரணம் ஒன்று தெரியுங்களா? அதாவது காங்கிரஸை வீழ்த்தினது பிஜேபி இல்லைங்க, மாநில அரசுங்க, மாநில அரசு தலைவர்கள். எப்படின்னா பிஜேபியோட உடன்பாடோட கூட்டணியில் இருந்தாங்க, அப்புறம் சுயாட்சின்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இப்போ காணாமல் போயிட்டாங்க. இப்போ தலைவர்களே தோற்ற மாயம் இங்கே தான் நடக்குது. ஆனாலும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை கொண்டாடாதீங்க, இது வந்து பிஜேபி பாசிசத்தோடைய இவிஎம் மோசடி மூலமாகவும் வாக்காளர்களை எஸ்ஐஆர் மூலம் நீக்கியது மூலமாகவும் சொல்லி பெருந்தன்மையாக எதிர்கட்சிகளும் வாதிடுறாரு. இதுதான் அவருடைய பெருந்தன்மை. ஆனால் இவங்க எப்படி போடுவாங்க? அதாவது பினராயி விஜயன், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு கேரளாவில் ஆதரவு தெரிவிக்க தேஜஸ்வி வருவார். அதாவது ஆம் ஆத்மி வருவாங்க. ஆம் ஆத்மி தேசிய கட்சியாக மாறுறேன்னு போட்டிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க நாங்கள் இந்திய கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஆகிறோம்னு சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும் இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். இவங்களாலேயே நாங்கள் வந்து கழுதையில் வந்து கூட்டணி ஏறி பயணப்பட்ட தலைவர்கள்லாம் நிறைய பேர் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால் இவங்க குதிரை ஏறி சண்டை பண்ணவும் முடியாது, போர் செய்யவும் உங்களுக்கு தெரியாது. இப்போ அதுதான் இளைய தலைமுறையை நோக்கி போகுதுங்க. இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவளித்தா என்ன தப்பு? அதாவது தாவேக்காவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, அதாவது ₹1 இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஜனநாயக அரசியலை உருவாக்கியிருக்காங்க. 2வது சமமான வாய்ப்புகளை சமூக நீதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிராமணர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த தலைவனாவது அம்பேத்கர் படத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் தூக்கி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? அது தாவேக்கா தலைவர் விஜய் மட்டும் தான் பண்ணார். அதனால பட்டியலின இளைஞர்களுடைய ஆதரவும் பெரும்பான்மையாக கிடச்சிருக்குது. இன்றைக்கி பொது தொகுதிகளில் கூட பட்டியலின மக்கள் இன்றைக்கி எம்எல்ஏவாக அங்கே சட்டசபைக்குள்ளே போகிறாங்க. இது வந்து ஒரு ஆயுத எழுத்து படம் மாதிரியும் இன்றைக்கி முதல்வன் படம் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு, ஜீன்ஸு, பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் வேட்டிகளையும் கோடியாக ஊழல் பண்ண முகங்களையும் பார்த்துட்டு இப்போ அது வந்து ஒரு புதுமையாக இருக்குது. இது இளந்தலைவர் ராகுல் காந்தியுடைய விதை. ஆமாம், அவர் இல்லைனா இந்த ஜென்சி தலைமுறை வளர்ச்சிங்கிறதும் எழுச்சிங்கிறதும் புரட்சிங்கிறதெல்லாம் இவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த சரியான நேரத்தில் விஜய்ங்கிறது அரசியல் பிரவேசங்கிறது மிக சாதுரியமான விஷயம். அவர் எடுத்த கொள்கை, அவர் கொடுத்த சித்தாந்தங்கள்லாம் மிக வலுவானதாக தீவிரமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி அமையுமா? 10 பேர் கண்டிப்பாக அமையாது. இது வந்து தொங்கு சட்டசபை, இது வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி நோக்கி போகுதுலாம் புருடா விட்றாங்க. ஏங்க, விஜய் இன்றைக்கும் ₹1 கூட செலவு பண்ணாமல் எலெக்ஷனை சந்தித்தார். மறுபடியும் சந்திக்க சொன்னாலும் சந்திப்பார். இப்போ ஓட்டு வங்கியும் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ இருக்கக்கூடிய உங்கள் கூட்டணி கட்சிக்காரங்களே அவங்கள்ட்ட அங்கே ஓடிடுவாங்க. காங்கிரஸ் இன்றைக்கி வலுவாக நிற்கும். அப்போ எது ஜெயித்தோம், எது தோற்றோம், எது நெக் மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ அடித்தா 200க்கு மேலே அடிச்சிருவாங்க. இப்போ ஒருத்தர்